இந்த வீடியோவில் எதை பற்றி பேசலாம்? இன்னைக்கு நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதில் நல்லா எழுதினீங்கன்னு சொல்லி உங்களை பற்றி நம்ம என்கரேஜ் பண்ணி போடலாமா? இல்லை நாளைக்கு 12th எக்ஸாம் ரிசல்ட்ஸில் எவ்வளோ பேர் ஃபியரில் இருப்பாங்க, அவங்கள பற்றி பேசலாமா? சார் சொல்கிறேன். த பெஸ்ட் கட்ஸ் எது தெரியுமா? இந்த நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதிருக்கீங்கல்ல, லாஸ்ட் இயர் 12th முடிச்சுட்டு ஒரு வருஷம் வீட்டில் இருந்து யார் என்ன சொன்னாலும் கேட்காம ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படித்து ஒரு வருஷம் இயரியை ஸ்கிப் பண்ணி இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்கல்ல, உங்களுக்கு தான் உண்மையான கட்ஸ். இதை தவிர வேறு யார் இவங்க தைரியமானவங்கன்னு எவன் சொல்லலாம்? அவங்கலாம் கிடையவே கிடையாது. ஸோ டோனி சொல்கிற மாதிரி டோன்ட் டிக் அபவுட் த ரிசல்ட், ஜஸ்ட் கீப் மூவிங் ஆன் த ப்ராசஸ்ன்ற மாதிரி. ரிசல்ட்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, ஃபினிஷ்ட், இது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப ஹோப்போட இருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். இதே தான் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ நீங்கள் எழுதின 12th ரிசல்ட்ஸ் நாளைக்கு வரப்போகுது. மார்க்ஸ் நம்மள டிசைட் பண்ண போகிறது கிடையாதுங்க. அந்த மாதிரி நம்ம சொன்னாலும் மார்க் ஒரு முக்கியமான ரோல் நம்ம லைஃப்ல ப்ளே பண்ணுதான். ஸோ அதுக்காக நம்ம என்ன எவ்வளோ மார்க் வந்தாலும் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட் கீப் மூவிங் ஆன். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ். உங்களுடைய 12th படிக்கிற ஃப்ரெண்டுக்கு அந்த நீட் எழுதினவங்களுக்கு ரியலைஸ்